ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்ட்ரீட் ஃபுட்டு போட்டிருந்தாங்க. என்னடா இது, நமக்கு வீட்டுக்கும் பக்கத்துலேயே ஸ்ட்ரீட் ஃபுட்டு போட்டிருக்காங்களே, போய் பார்க்காம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஊர்லெலாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் போட்டாங்கன்னா நல்லா போயிட்டு ஒரு கட்டு கட்டிட்டு வந்துடுவோம். ஸோ இங்கே எப்படி இருக்குது, என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒரே இடத்துல நிறையா ஃபுட்டை பார்க்கலான்ற ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் நாங்களும் கிளம்பி வந்தாச்சு. ஸோ அப்படியே நம்மளோட வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நம்மளோட ஃபுட்டு இங்கே கிடைக்குமா, இந்தியன் ஃபுட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. ஒன்ஸ் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல, நம்மளோட இந்தியன் ஃபுட்டும் அங்கே இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இங்கே என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக காமிக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அப்படியே 8 o'clock போல் வீட்டை விட்டு கிளம்பினோம். நைட் 8 o'clock இப்படி தான் இருக்கும் சிங்கப்பூரில். நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து ஸ்ட்ரீட் ஃபுட் போட்ட இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 minutes தான் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படியே நாங்கள் வாக் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, அங்கே என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டோட தான் போனேன், ஏதாவது போயிட்டு வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படியே நாங்கள் கிளம்பி போனோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் போட்டிருந்தாங்க. அங்கே போட்டிருக்காங்க இல்லையா ஸ்டால், அது எல்லாமே அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே இருக்குல்ல, இந்த லைட்டிங்ஸை வச்சு தான் நாங்களே கண்டுபிடிச்சோம் ஓகே ஸ்ட்ரீட் ஃபுட் போட்டிருக்காங்க அப்படின்னு. எனக்குமே தெரியாது, இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோங்கிறதுனால இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி போட்டு நான் பார்த்ததில்ல. பட் எவ்ரி 6 month கொஞ்சம் அல்லது 1 year கொஞ்சம் இடையில போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொன்னாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஃபுட்ஸ் எல்லாம் இருந்தது. அதோட நேம் எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு தெரியல. ஸோ நீங்களே வந்து பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேயில் அதுலேயே போட்டிருக்காங்க. ஸோ எது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜுராங்கி வெஸ்ட்டுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூரில் நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா டேஸ்டியாக தான் இருந்தது ஃபுட்டு. நாங்கள் வந்துட்டு 1-2 ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்தியன் ஃபுட் மோஸ்ட்லி நாங்கள் வந்து ட்ரை பண்ணது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டைம் கிடச்சிது அப்படின்னா பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ப்ரெட்டு பாருங்களேன், மூங்கிலில் வேக வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கும் ஸ்பைடர்மேன் தீமில் வந்துட்டு வச்சு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே தீமில் தான் இருந்தது அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே. குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே அந்த தீமில் வச்சுருப்பாங்க போல். பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மட்டனை வச்சு ஏதோ வெரைட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ் லைக் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நூடுல்ஸ் எல்லாமே வந்து பண்ண மாதிரி ஒரு நம்ம ஊரில் எப்படி பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரியே இந்த ஷாப்லேயும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு நேம் மட்டும் அது ஃபெமிலியராக இல்லை, ஸோ எனக்கு அது தெரியல.
வடை வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வடை வச்சுருக்காங்க. ஸோ லைக் நம்மளோட இந்தியன் ஃபுட் மாதிரியே இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் போயிட்டு ஆசையாக பார்த்துட்டு இருந்தோம். பட் அங்கே நிற்கிறவங்க பார்த்திங்கன்னா சைனீஸ் பீப்புள் தான் நிற்கிறாங்க. அவங்க தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட டிஷ்ஷஸ் போல் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு எப்படா ப்ரானில் எப்படி வடை இருக்கும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை டேஸ்ட் பண்ணணும். பட் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு எதுவும் நாங்கள் பண்ணலை. ஏன்னா நாங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தோம். ஸோ யாராவது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க ப்ரான் வடை நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் எங்கேயாவது நான் போகும்போது கண்டிப்பாக வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் நாங்கள் ட்ரை பண்ணோங்க. தாய் ஃப்ரைடு ஐஸ்கிரீம் ரோலு. ஸோ நல்லா இருந்தது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அவங்க பண்ணி கொடுக்குறத பாருங்களேன், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு. நம்ம ஊர் கொத்து பரோட்டா மாதிரியே வந்துட்டு ஐஸ்கிரீமை போட்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு சான்சஸ் கிடச்சதுன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஸ்பெஷல் மில்க் காஃபி வச்சுருந்தாங்க. ஸோ இது யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்க நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இதுவரையும் நான் ட்ரை பண்ணல. பட் அவங்க வச்சுருக்கிறது பாருங்களேன், நல்லா பொங்கி ஊற்றுது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பட் அதுலேயே நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க. எதை குடிக்கிறதுன்னு தெரியாது, ப்ளஸ் என்ன ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண போய் அது நல்லா இல்லைன்னா அது நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும்ல. ஸோ யாராவது சொல்லி நமக்கு இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு மதுரை ஸ்பெஷலு, இல்லை காரைக்குடி ஸ்பெஷலு, செட்டிநாடு ஸ்பெஷலு இப்படி பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா சிங்கப்பூரில் எல்லா கண்ட்ரியோட ஸ்பெஷலுமே இங்கே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம போய் பார்க்கும்போது தெரியுது. ஸோ நமக்கு நம்ம ஃபுட்டு தான் செட் ஆகும். எனக்கு மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம ஊர் பயங்கர இந்த சாப்பாடு, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதே எதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணல. எங்கடா நமக்கு இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்ணுன்ற ஐடியாவில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்தது. ஸோ பார்க்கலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு.
இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தைவானோட சிக்கன் வெரைட்டிஸ் மட்டும்தான். சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா ஹனி சிக்கன், சால்டட் சிக்கன், அதுக்கப்புறம் கிறிஸ்பி சிக்கன்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வெரைட்டியெல்லாம் இருந்தது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சஸ். இதோட டிஸ்பிளே எல்லாமே பாருங்கள் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஃபைனலாக ஒரு கடையை கண்டுபிடிச்சோங்க. வடை மாஸ்டர்னு சொல்லி போட்டிருந்தாங்க, மிஸ்டர் வடைன்னு சொல்லி. சரி ஓகே, நம்ம ஊர் கடை தான் போல், வடையெல்லாம் போட்டிருக்காங்களே, வடைன்னு பேரை பார்த்தோன்னே நாங்களும் ஆசைப்பட்டு போய் அங்கே போய் நின்னோம். சரி ஏதாவது ஒரு பருப்பு வடை, உளுந்த வடை ஏதாவது கிடைக்குமா, நம்ம பார்த்து வாங்கி சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு கடைசியில் போய் பார்த்தா அங்கேயும் வந்துட்டு ஏமாந்து தான் வந்தோம். ஏன்னா அங்கே போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான்வெஜ் வடையாக தான் போட்டிருக்காங்க. அந்த மீனில் போட்டிருக்காங்க, ப்ரானில், அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்து நான்வெஜ் ஆட் பண்ணியே தான் வடை போட்டிருந்தாங்க. சரி வந்ததுக்கு ஏமாந்து தான் போனோம். வேறு என்னங்க பண்ணுறது, வந்ததுக்கு வேறு எதையாவது சாப்பிட்ணுமே அப்படிங்கிறதுக்காக சிக்கனை தான் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருந்ததுங்க. சீரியஸ்லி நம்ம ஊர் பேஸ் பண்ணியே வந்து போட்டிருக்காங்க. இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிடையாது, பட் இந்தியன் ஃபுட்டை மட்டும்தான் அவர் வந்துட்டு போட்டிருக்கதா சொன்னார். ஸோ அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். வேறு கண்ட்ரிலேருந்து வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டை வந்துட்டு அவங்க வந்து போடுறாங்க இல்லையா, அதுவே கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. ப்ளஸ் இங்கே உள்ள ஃபுட்டு எல்லாம் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேஸை வச்சு தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். டேஸ்ட் வைஸில் எனக்கு ஓகே. நாங்கள் வந்து சிக்கன் மட்டும்தான் ட்ரை பண்ணோம், மற்றது எதுவும் ட்ரை பண்ணல. எப்படியும் இங்கே தானே இந்த ஸ்ட்ரீட்டில் தானே இருக்க போகுது, எப்போயாவது வந்துட்டு டைம் கிடைக்கும்போது ஒன்றா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு சிக்கனை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத நீங்களும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் போட்டிருக்க ஃபுட் ஸ்ட்ரீட்டை வந்து பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணிங்களா, இங்கே என்னென்ன ஃபுட்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துச்சா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு ஏதோ ஓகே, அப்படியே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டேஸ்ட்டில் ஒரு சிக்கனையாவது சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு வந்ததுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படியே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தானே, அப்படியே நாங்கள் வாக் பண்ணி போயிடுவோம். நாங்கள் சாப்பிட்ட சிக்கன் வந்துட்டு நாங்கள் வாக் பண்ணி போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு தீர்ந்து போயிடும். ஸோ இருந்தாலும் வீட்டில் போய்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நாங்களும் வந்ததுக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.